இரவு மணி 10 தாண்டியாச்சு. அந்த ஊர் முழுக்க அமைதி. ஆனா அந்த பழைய பாழடைஞ்ச பங்களா வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு சத்தம். டாக் டாக் டாக். அந்த ஊர் மக்களை பொறுத்த மட்டும் அந்த பங்களா வீட்டில் யாரோ தங்கக்கூடாது. ஆனா பிரதீப் ஒரு இரவு அந்த பங்களா வீட்டில் தங்க முடிவு செஞ்சான். பிரதீப் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த வாலிபன். அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரே ஒரு நண்பன் மட்டும் இருக்கிறான். பெயர் கார்த்திக். பிரதீப் சொன்னான், நான் பேய நம்பல மச்சான். யாரோ நம்ம ஊர் மக்களை ஏமாத்துறானுங்க. அந்த பங்களா வீட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நான் காட்டணும் என்றான். ஒரு சனிக்கிழமை இரவு 7 மணி போல அந்த பாழடைஞ்ச பங்களா வீட்டில் தன்னந்தனியாக தங்க சென்றான் பிரதீப். வாசல் கதவு சாத்திட்டு ஹாலில் தான் உட்காந்து ஃபோன் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தான். நள்ளிரவு மணி 12 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பங்களாவின் வாசல் கதவு தானா திறந்தது. அந்த கதவு வழியா சில்லுன்னு குளிர்காற்று வந்துச்சு. பின்னாடியே ஒரு குரல், நீங்க ஏன் வந்தீங்க? பிரதீப் திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. ஆனா சுவர்ல ஒரு நிழல் ஓர்ந்து வர்றத மட்டும் வெளத்து போய் பார்த்துக்கிட்டு நின்னான். செகண்ட் எபிசோட் விரைவில். நான் பியா.